தம்பி தம்பி அப்படியே வாங்க. நிச்சயமாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மீது நம்பிக்கை வைத்து இவ்வளவு பெரிய வாய்ப்பினை வழங்கிய எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அப்பா உட்காருங்க, ஒன்றும் இல்லை உட்காருங்க. அதெல்லாம் வேணாம்னு நீங்கள் தூக்கி எறிஞ்ச பொருள் தான். உட்காருங்க, ஒன்றும் தப்பு இல்லை. உட்காருங்க. நம்ம எட்டி பார்க்குற அளவுக்கு அங்கே எதுவும் பெரிய சம்பவம் நடக்கல. உட்காருங்க. அதனால மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரை பார்த்தீங்கன்னா அவர் நிறுத்தின வேட்பாளர், உண்மையாலுமே சொல்கிறேன், இன்னைக்கு எல்லாருமே இவ்வளோ கதறாங்கன்னா அதுக்கு வேற ஒன்றும் காரணம் கிடையாது. இதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கணும்னா நீங்கள் இந்த வேலூரில் பார்த்துருப்பீங்க, எத்தனையோ தேர்தல்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு எம்எல்ஏவாக இருக்கணும்னு நினச்சா 25 கோடி 50 கோடி செலவு பண்ணணும். இருக்கப்பட்டவங்க மட்டும்தான் அரசியலில் இருக்க முடியுங்கிற சூழலை மாற்றி இல்லாதவர்களும் சாமானியர்களும் அரசியலுக்கு எங்களுக்கு வாக்களிக்காத மக்களும் ஏண்டா இவங்களுக்கு வாக்களிக்கலைன்னு வருத்தப்படுற அளவுக்கு நிச்சயம் நாங்கள் செஞ்சு காட்டுவோம். நான் உண்மையாலுமே சொல்கிறேன், கைத்தட்டலுக்காகலாம் இந்த வார்த்தையை நான் சொல்ல கிடையாது. நாங்கள் ஆக்கப்பூர்வமான எந்த முதலமைச்சர் சட்டசபையில் சொல்லுவார், நல்ல கருத்து ஆக்கப்பூர்வமான விஷயங்களை நீங்கள் சொல்லுங்கள், கண்டிப்பாக நிச்சயம் அது மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய விஷயமா இருந்தால் நான் செய்கிறேன்னு எந்த தலைவர் சொல்லுவார்? எதிர்கட்சிக்காரங்க சொன்னாவே அது நல்லதாக இருந்தாலும் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிற கட்சிகள் இருக்கும்போது நல்ல விஷயமா இருந்தால் சொல்லுங்கள், மக்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சொல்லுங்கள், அதை நான் செய்கிறேன்னு சொல்லி எதிர்கட்சிக்கும் மரியாதை கொடுத்த ஒரே தலைவர் எங்கள் கழக தலைவர் தான். அண்ணன் சொன்ன மாதிரி நீங்கள்லாம் டிவியில் பார்த்துருப்பீங்க, நான் லைவில் பார்த்தேன். தளபதி பக்கத்துலேயே அவர் பின்னாடியே அமர்ந்து பார்த்தேன். முதல் நாள் எல்லாம் பேட்சை குத்திட்டு வந்து வாயை திறங்க சிஎம்னு சொல்லி எல்லாம் உட்காந்து பேட்சை குத்திட்டு அப்படியே போட்டாக்கு போஸ்ட் கொடுத்தாங்க. 3வது நாள் எங்கள் தலைவர் வாயை திறந்தாரு, எந்த பக்கம் கேப் கிடைக்குதோ பூந்து ஓட ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கு முதல் நாள் எங்கள் கல்வித்துறை அமைச்சர் அவர் பேச ஆரம்பிச்சாரு, அதுக்குள்ளார இவர் கிளம்பி அவர் போக வேண்டிய இடத்துக்கு வீட்டுக்கே போய் சேர்ந்து உட்காந்துட்டாராம. அப்போ எந்த அளவுக்கு தமிழக வெற்றி கழகத்தை பார்த்தா திமுக காரங்க பயப்படுறாங்கன்னு பார்த்துக்கங்க. உண்மையாலுமே சொல்கிறேன், ஒட்டுமொத்த அண்ணா திமுகவும் இப்போ நம்ம பக்கம் வந்துருச்சு, அது வேற. திமுகலையுமே சொல்கிறேன், தலைவர்கள் மட்டும்தான் அங்கே இருக்கிறாங்க, தொண்டர்கள் அத்தனை பேருமே நம்ம கூட தான் இருக்கிறாங்க. ஏன்னா இப்போ அண்ணன் கொடுத்தாரு பாருங்க ஒரு பெரிய லிஸ்ட்டு, கடைசி வரலும் உழைச்சவன் உழைச்சிக்கிட்டே தான் இருக்கணும், போஸ்ட் ஓட்டுறவன் ஒட்டிக்கிட்டே தான் இருக்கணும். அதுதான் திமுக. இங்கே அப்படி கிடையாது. தலைவர் முதல் மாநாட்டு மேடையில் சொன்னார் பாருங்க, உங்கள் வீட்டு பிள்ளைய வேட்பாளராக நிறுத்துறேன்னு சொன்னாங்க பாருங்க. 25 கோடி ரூபா செலவு பண்ணவங்கிட்ட 2.5 லட்சம் ரூபா செலவு பண்ண எங்களை ஈக்குவலாக நிறுத்தி ஜெயிக்கவும் வச்சு காமிச்சிருக்கிறாரு. உண்மையாலுமே தலைவர் ஒரே வார்த்தை சொன்னார், நாங்கள் கருப்பா சிவப்பான்னு உங்களுக்கு தெரியாது, நாங்கள் நல்லவங்களா கெட்டவங்களான்னு உங்களுக்கு தெரியாது, நாங்கள் என்ன ஜாதி என்ன மதம்னு உங்களுக்கு தெரியாது. தலைவர் சொல்லிட்டாரு. உண்மையாலுமே சொல்கிறேன், நீங்கள் எங்கள் தலைவர் மேலே வச்சிருக்கிற பாசத்துக்கும் அன்புக்கும் எந்த அளவுக்கு நாங்கள் திருப்பி உங்களுக்கு கைமாறு செய்ய முடியும்னு தெரியல. ஆனால் நிச்சயமாக எந்த நம்பிக்கையை எங்கள் தலைவர் மேலே நீங்கள் வச்சிருக்கிறீங்களோ, நீங்கள் வச்சிருக்கிற நம்பிக்கையை 100 மடங்கு நானும் என் தொண்டர்களும் தோழர்களும் தமிழக வெற்றி கழகத்தோட கடைநிலை தொண்டனும் நிச்சயம் என் தலைவரோட வாக்குறுதியை நாங்கள் காப்பாற்றுவோம்னு இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரியே இது அணைக்கட்டு தொகுதியாக இருந்தாலும் மாற்றுக் கட்சி வேட்பாளர் இங்கே ஜெயிச்சிருக்கிறாரு, இருந்தாலும் பரவாயில்ல, அவரை நம்பி மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க. கண்டிப்பாக நிச்சயமாக பொதுமக்களுடைய பொது பிரச்சனைகள் ஏதாவது தேவைப்பட்டால் அந்த சட்டமன்ற உறுப்பினர் எப்பொழுதும் போலையும் பொறுப்பு அமைச்சராக
என்னையோ எங்கள் சட்டமன்ற உறுப்பினரையோ தொடர்பு கொள்ளலாம் என்று இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். ஓட்டு போடலைங்கிறதுக்காக அவர் வேறு கட்சிங்கிறதுக்காக அவருக்கு எதுவும் செய்ய மாட்டோம்லாம் நாங்கள் சொல்லலை. நிச்சயம் மக்களுக்கு பயனுள்ள எந்த தேவைகளாக இருந்தாலும் அவர் கட்சி பார்க்காம எங்ககிட்ட சொன்னால் 100% இந்த மக்களுக்கு தேவைகளை நாங்கள் பூர்த்தி பண்ணுறோம். அந்தளவுக்கு நடந்துக்க மாட்டோம். தமிழக வெற்றி கழகமே உங்கள் தேவையை இந்த தொகுதியில் பூர்த்தி பண்ணுவோம். ஏன்னா எல்லாம் செய்வீங்கல்ல. நான் வந்து என் அக்கா தங்கச்சிங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்குறேன், என் அண்ணன் தம்பிக்கு வாக்குறுதி கொடுத்துருக்குறேன். இனிமேட்டு இந்த அணைக்கட்டு தொகுதி பொறுப்பு அமைச்சர் விஜய் பாலாஜியோட தொகுதி. கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஆசை இருக்குது. வர வழியில் பார்த்தீங்க, எந்த கட்டமைப்பும் கிடையாது, மக்களோட அத்தியாவசிய தேவைகள் நிறையா இருக்குது. நிச்சயம் கண்டிப்பாக ஒவ்வொன்றா உங்கள் குறைகள் என்னென்ன இருக்குது, பொது பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத எங்கள் கழக தோழர்கள்ட்ட சொல்லுங்கள். உடனடியாக என்னென்ன சரி செய்ய முடியுமோ நிச்சயம் நாங்கள் கண்டிப்பாக செஞ்சு தரோம். எங்களுடைய வேலைகள், எங்களை நம்பி இவ்வளோ பெரிய வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்த கழக தலைவருக்கும், எங்களை நம்பி எங்கள் கழக தலைவருக்காக இவ்வளோ பெரிய வாய்ப்பை கொடுத்த உங்களுக்கும் நிச்சயம் இந்த அடுத்த 5 ஆண்டு காலத்துக்குள்ளார இந்த வேலூர் மாவட்டத்தை கண்டிப்பாக தமிழ்நாட்டின் முன்மாதிரி மாவட்டமாக நிச்சயம் மாற்றி காட்டுவேன் நம்பிக்கையை கூறி இவ்வளோ பெரிய நிகழ்ச்சிக்கு சிறப்பாக ஏற்பாடு செய்த நீங்கள் செய்யக்கூடாது. என் மேலே நீங்கள் பாசம் வச்சுருக்கிறீங்க, அன்பு வச்சுருக்கிறீங்க, தளபதி மேலே பற்று வச்சுருக்கிறீங்க, எல்லா விஷயமும் எனக்கு புரியுது. தயவு செய்து இனிமேட்டு இந்த விளம்பர பலகைகளோ பட்டாசு வெடிக்கிறதோ இதை தவிர்த்துக்கணும்னு உங்களை பாசத்தோடு கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக நிச்சயமாக நீங்கள் செய்வீங்கன்னு நினைக்கிறேன். மக்களுக்கு இடையூறு செய்கின்ற எந்த விஷயத்தையும் உண்மையான தளபதியின் தொண்டர்களும் தோழர்களும் தோழிகளும் செய்ய மாட்டாங்க. புரிஞ்சுதா? நிச்சயம் இனி வரும் காலங்களில் இந்த மாதிரி விளம்பர பலகைகளை தயவு செய்து தவிர்த்துருங்க. அதே மாதிரி இந்த பட்டாசு வெடிக்கிற கலாச்சாரம் இதெல்லாம் பழையன கழித்தல் புதியன புகுத்தல்ங்கிற மாதிரி அந்த பழசெல்லாம் அவங்களோடய போட்டோம். நம்ம புதுசாக ஏதாவது ஆக்கப்பூர்வமாக செஞ்சு இந்த மக்கள்கிட்ட செய்வோம். இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். தைப்பொங்கல் என் அக்கா தங்கச்சிக்கு என் அண்ணன் தம்பிக்காக பார்த்து சேலையும், ரேஷன் கடையில் கொடுக்குற இலவச சேலையும் வேஷ்டியும் தரமானதாக கடந்த ஆண்டு என்ன கொடுத்தாங்களோ அதே தொகையில் ₹1 லஞ்சம் வாங்காமல் ₹1 ஊழல் பண்ணாமல் அதை என்ன அரசாங்கம் கொடுக்குதோ அதை அப்படியே எங்கள் அக்கா தங்கச்சிக்கு கொடுக்க போகிறோம். இந்த வாட்டி கண்டிப்பாக ரேஷன் கடையில் போய் நீங்கள் அந்த புடவையை கண்டிப்பாக வாங்கணும். அந்த புடவையை நீங்கள் வாங்கும் போதே போன ஆட்சிக்கும் இந்த ஆட்சிக்கும் என்ன வித்தியாசம், எதுக்காக நம்ம ஓட்டு போட்டோம், நம்ம சரியான நபருக்கு ஓட்டு போட்டோமா இல்லையான்னு நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்குவீங்கன்னு இந்த நேரத்தில் கூறி எனக்கு வாய்ப்பு கொடுத்தா